தமிழகத்தில் பாமக ஆட்சி அமைந்தால் விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுப்பதோடு அவற்றை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாக்குறுதி அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் அக்கட்சியின் சார்பில் தளி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இங்கே விவசாயிகிட்ட 1 கிலோ தக்காளி 3 ரூபாய்க்கு வாங்கி சென்னையில பார்த்தா 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இல்ல அப்படி ஒரு தக்காளி 3 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த தக்காளி 3 ரூபாய், அந்த தக்காளி ஜூஸா வித்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கலாம். தக்காளி ஜூஸ் அதை பேக் பண்ணி நல்ல வேக்யூம் பேக்னு இருக்கு. அதுல இந்த வேக்யூம் பேக்னா யூரோப்ல இருக்கு அந்த வேக்யூம் பேக். அந்த தகவல் தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பத்தை இங்க கொண்டு வந்து வேக்யூம் பேக் பண்ணிட்டா அந்த தக்காளி ஜூஸ் 1 கிலோ தக்காளி ஜூஸ் 500 ரூபாய்க்கு விற்கலாம். 3 ரூபாய் அந்த தக்காளிய 3 ரூபாய் 1 கிலோ தக்காளிய 500 ரூபாய்க்கு விற்கிறது எப்படின்னு என்னால செய்ய முடியும். அந்த காசு உங்ககிட்ட வரும்.